எவர் ஃபீல் கர்ஸ்ட் பை லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு சபிக்கப்பட்டவனா அல்லது தோற்கடிக்கப்பட்டவனா நீங்கள் உங்களை என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு அவங்க வாழ்ந்த சூழ்நிலை, அவங்களுக்கு இருக்கிற உறவுகள் இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய தோல்விக்கு இதெல்லாம் காரணமே கிடையாது, வேற ஒரு விஷயம் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. நான் ஒரு 80s கிட். அந்த டைமில் பெரும்பாலானவங்க 90% மாணவர்கள் தமிழ் வழி கல்வி, அதாவது தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க. இன்றைக்கு கூட என்னுடைய நண்பர்களில் பல பேர் மிக உயர்ந்த நிலைகளில் இருக்கிறாங்க. சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் பேசும்போது ஒரு ஸ்டார்க் டிஃப்ரென்ஸை நான் பார்ப்பேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனீங்கன்னா அவங்க லைஃப்பில் எதை பற்றியுமே கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்ந்த சூழ்நிலையோ அவங்க ஃபேமிலியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. பின்தங்கிய நிலைமையில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுது அவங்க எப்போவுமே ஏதாவது ஒன்று ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டேன், என்னுடைய கிராமம் சரியில்லை, என்னுடைய உறவுகள் சரியில்லை, என்னுடைய ஜாதி சரியில்லை, என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, இது மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் நீங்களும் நிறைய பேரை சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம். வாழ்க்கை மேலே பழி போட்டுகிட்டே உட்காந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அது ஒரு விக்டிமைசேஷன் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை ஒரு பலிகடாவாக நினைக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்கவே விடாது. இதை திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆள்வினையின்மை பழி. அதாவது உங்களுக்கு ஏற்ற கருவி, காலம், அமைப்பு, வாய்ப்பு இதெல்லாம் இல்லை அப்படின்றது பழி கிடையாது, சாபம் கிடையாது. எது சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவற்ற தன்மையும் முயற்சியற்ற தன்மையும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவானாலும் அதை நீங்கள் மேற்கொள்கிற விதத்தில் உங்களுடைய அறிவை பயன்படுத்தணும், முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அறிவும் முயற்சியும் இல்லாமல் இருக்கிறது தான் உங்களுடைய தோல்விக்கு காரணம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க மேலே பழி போட மாட்டோம். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். சில பேருக்கு அந்த சேலஞ்சஸ் ரொம்ப கடுமையாக கூட இருக்கும். மாற்றுத்திறனாளிகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய பிரச்சனையில், ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அறிவு, முயற்சி இது 2 விஷயத்தில் மட்டும்தான் கவனிக்கணும். நீங்கள் உலகத்தில் பார்க்கலாம், மிகப்பெரிய சவால்களை கடந்து எத்தனையோ மனிதர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டி இருக்கிறாங்க. வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களும் இருக்க மிகப்பெரிய வித்தியாசமே இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறது தான். அதாவது பழி போடாமல் இருக்கிறது. எனக்கு இது நேர்ந்துடுச்சு, இது எனக்கு இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு நம்ம பழி போடாமல் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த அறிவையும் முயற்சியையும் கொண்டு தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஜெயிக்க முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் மேலெல்லாம் பழி போடுறீங்க அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தடையாக இருப்பது உங்களுடைய சூழ்நிலைகள் அல்ல, உங்களுடைய அறிவற்ற தன்மையும் முயற்சி செய்யாத தன்மையும் தான்.